இந்த வீடியோவில் பீட்டா ப்ரீடிங் டேங்க் செட்டப் வந்து எப்படி பண்ணணும், ப்ரீடிங் டேங்க்கில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ப்ரீடிங் டேங்க்கில் வந்து பிளான்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் ப்ரீடிங் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அதுக்கு பதில் மோட்டர் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அப்போ தான் இந்த வீடியோ ரெடி பண்ணணும். ப்ரீடிங் டேங்க்கில் என்னென்ன வைக்கணும், ஒரு பொருளுக்கும் என்னென்ன தேவை இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீடிங் டேங்க் செட்டப் அப்படின்றப்ப டேங்க் சைஸை வந்து பார்த்துடலாம். ஸோ பீட்டா வந்து எல்லா விதமான டேங்க் சைஸ்லேயுமே வந்து ப்ரீட் ஆகும். இப்போ 2 அடி தொட்டி வந்து வைக்கிறோம் அப்படின்னா அதுலேயும் ப்ரீட் ஆகும். 1 அடி தொட்டி வச்சோம் அப்படின்னாலும் ப்ரீட் ஆகும். இல்லை 8 இன்ச்சு வைக்கிறோம், இல்லை 10 இன்ச்சில் வந்து ஒரு தொட்டி வைக்கிறோம் அப்படின்னா அதுலேயும் ப்ரீட் ஆகும். ஸோ இதில் எந்த சைஸ் டேங்க்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா 1 ஃபீட்டு தான். மோஸ்ட்டாக வந்து பெரிய சைஸ் டேங்க்குக்கு போகாதீங்க. உங்கள்கிட்ட 2 அடி தொட்டி இருக்குது, இல்லைனா 8 இன்ச் தொட்டி தான் இருக்குது அப்படின்னா 8 இன்ச் தொட்டிக்கே போயிடுங்க. ஸோ சின்னதாக இருக்கிறது தான் நல்லது. இப்போ 2 அடி தொட்டியில் வந்து நீங்கள் ப்ரீடிங்க்கு போடுறீங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் பார்த்துக்கிற நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரீடிங் வந்து டிலே ஆகும். Day 2 Day 3 எக்லே பண்ணோம் அப்படின்னா வந்து அது தள்ளி போய் Day 5 Day 6 ஆகலாம். ஏன்னா ஃபீமேல் மேல் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்பேஸ் எந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். 2 அடி அப்படின்றதே ரொம்ப அதிகம். இப்போ 3 அடி அப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரீடிங் அப்படின்றது நடக்காது. ரெண்டும் ஒரு மூலையில் சும்மா வேணால் சுற்றிட்டு இருக்கோம். டேங்க் சைஸ் வந்து ஒரு 1 ஃபீட். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். 8 இன்ச்சில் கூட பண்ணலாம், பட் அது ரொம்ப சைஸ் கம்மி. குட்டிங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே குட்டிங்களை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 ஃபீட் அப்படின்றப்ப அதில் கொஞ்ச நாள் வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்குமாச்சு குட்டிங்களை வந்து நம்ம அதில் ரைஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 ஃபீட் டேங்க் தான் நான் ப்ரீடிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்து பீட்டா ப்ரீடிங் டேங்க்கில் என்னென்ன ஆட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரீடிங் டேங்க் வந்து பிளெயினாக வச்சுக்கோங்க. கேரளாலேருந்து என் கஸ்டமர் ஒருத்தர் சூப்பராக செட் பண்ணியிருந்தாப்புல. அதையுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு கேலரியில் வராத மாதிரி நான் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். அதனால் அந்த வீடியோ சேவ் பண்ண முடியலை. ஸோ அது சூப்பராக இருக்கும் அந்த செட்டப். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து ஒரு டேங்க், இம்போர்ட்டட் டேங்க்கு, அது ஹைட் அதிகமாக இருக்கும்ட்டு வாட்டரை வந்து 50% ரெடியூஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் ஒரு ராக், ஃபீமேல் ஒளிஞ்சிக்கிறதுக்கு பிளான்ட்ஸில் ஆட் பண்ணல, பிளான்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக் வச்சுருப்பார். ஃபில்டரில் சாட்சி வச்சுருப்பார். ஃபில்டர் ரன் ஆகாது, ஃபில்டரில் சாட்சி ஒரு ராக் வச்சுருப்பார். ஸோ சூப்பராக இருக்கும். பிளெயின் டேங்க்கில் இவ்வளோ தான் செட்டப்பு. ப்ரீடிங்க்கு இதுதாயா அப்படின்னு இருக்கும். அந்த டேங்கை பார்த்தோம் அப்படின்னா நல்லா நிறைய தடவை ப்ரீட் பண்ணவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இதுதான் அப்படின்னு வந்து தோணும். நல்லா இருந்துச்சு. ப்ரீடிங் டேங்க்கில் கீழே வந்து சாண்டு போடலாமா, இல்லைன்னா கிராவல்ஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பீட்டா பெண்ட் ஆகி எக்லே பண்ணுறப்ப எக்ஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பாட்டமில் எதுவுமே போடாமல் ப்ளெயினாக வைங்க. ப்ரீடிங் டேங்க்கில் என்ன மெயினாக இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபில்டரு, இந்த ஏர் பம்ப், ஏர் ஸ்டோன்லாம் போட்டு தண்ணியை வந்து ஆடுற மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது, சரிங்களா? ஃபில்ட்ரு, ஏர் பம்ப், ஏர் ஸ்டோன் அந்த மாதிரி ஏரேஷன் விஷயமே வந்து டேங்க்கில் தேவை கிடையாது. அது எதுவுமே வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ பிளான்ட்ஸ் வந்து நம்ம பாட்டனில் சாண்டு அதெல்லாம் போட போகிறது கிடையாது. அதனால் ஃப்ளோட்டிங் பிளான்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபாக்ஸ்டெயில், மெயினாக வந்து ஃபாக்ஸ்டெயில் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபாக்ஸ்டெயில் போட்டோம் அப்படின்னா ஃபாக்ஸ்டெயிலுக்கு அந்த பக்கம் ஃபீமேல் இருந்தால் மேலுக்கு தெரியாது. ஸோ ஃபீமேல் கொஞ்சம் நல்லா ஒளிஞ்சிக்கலாம். அதனால் ஃபாக்ஸ்டெயில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதே ஃப்ளோட்டிங் பிளான்ட்டில் வந்து இந்த ஃப்ராக் பிட்டு அந்த மாதிரி ஃப்ளோட் ஆகிற பிளான்ட்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா மேல் வந்து அதுக்கு கீழே வந்து பபுள் நெஸ்ட் கட்டும். டக்வீட்லேயும் வந்து மேல் கட்டும், பட் அந்தளவுக்கு அது ஒர்க் ஆகலை. டக்வீட் போட்டிங்கனாலும் அது கீழே கட்டும், சரிங்களா? ஸோ பிளான்ட்ஸ் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஃபீமேல் ஒளிஞ்சிக்கிறதுக்கு தான் வந்து தேவைப்படுது. பிளான்ட்ஸுக்கு பதில் மோட்டர்லாம் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சிடாதீங்க. பிளான்ட்ஸ்னால ஏர் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது, ப்ரீடிங்கில் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் டேங்க்குக்கான லைட்டு, நீங்கள் அதை வந்து வீடியோலாம் எடுத்து கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேங்க்கில் வந்து லைட் வைங்க. அதுவுமே வந்து நீங்கள் ரெகுலராக பீட்டாவை பழக்கியிருக்கணும். ஸோ லைட்டை வந்து நீங்கள் தினமும் ஒரு 4 to 5 hours ஆச்சு உங்கள் பீட்டாஸ்க்கு வந்து லைட் ஆனில் வச்சு அதை பழக்கியிருக்கணும். திடீர்னு ப்ரீடிங் டைமில் மட்டும் லைட் போட்டிங்க அப்படின்னா பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும். ஸோ எக்ஸ் லே பண்ணிச்சு அப்படின்னா எக்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ லைட்ஸ் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. நேச்சுரல் லைட்னிங், லோ லைட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு இருட்டு ரூமில் தூக்கிட்டு போய் வச்சிடாதீங்க. கொஞ்சம் நார்மலான ஒரு லைட்னிங் இருந்தாலும் ஓகே. கொஞ்ச அளவுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருங்க. அடிக்கடி வந்து அப்படியே போய்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக கவர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. மேல் வந்து அது கீழே பபுள் நெஸ்ட் கட்டணும் அப்படின்றது. ஸோ கவர் ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக ஆட் பண்ணுறது எதனா ஒரு லீஃப், விஷம் இல்லாமல் இருக்கிற லீஃபை வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். அது கீழே வந்து மேல் பபுள் நெஸ்ட் கட்டிக்கும். பட் இப்போலாம் பிளான்டட் டேங்க்கில் தான் ப்ரீட் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம டக்வீட் இருக்கும்.
டக்வீட் கீழே பபுள் நெஸ்ட் கட்டும், பட் டக்வீட் வந்து ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. களையும் கட்டும். ஸோ டக்வீட் ஓகே, அது கீழே கட்டுறதே எனக்கு போதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து டக்வீட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரீடிங்க்கு. அதே மாதிரி பிளான்டட் டேங்க் அப்படின்றதுனால கீழே எனக்கு சேண்ட் இருக்கும். அதில் ஒரு சில நேரம் முட்டை வந்து மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு எக்கு வந்து நடுவில் போய் மாட்டிக்கிட்டு மீன் எடுக்க முடியாமல் இருந்தது இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி பிளான்டட் டேங்க்கில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நேச்சுரல் செட்டப், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃபீமேல் ஒளிஞ்சிக்கிறதுக்கும் நிறைய இடம் இருக்கும், பபுள் நெஸ்ட் கட்டுறதுக்கும் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ தொல்லை இல்லாமல் இருக்கும் பிளான்டட் டேங்க்கில் ப்ரீட் பண்ணால். பட் எக்ஸ் மாட்டிக்கிறது மட்டும்தான் ஒரு பிரச்சனை. சரி, ஓகே. ஸோ பீட்டா ப்ரீடிங் டேங்க் செட்டப்பில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் வேறு சில விஷயங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா கண்டென்ட் போகணுன்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை.